ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு லேடிஸ் எல்லாம் கல்யாணம் ஆகிட்டு புருஷன் வீட்டுக்கு போவாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு இந்த புருஷன் வீட்டில் இருக்கிறவங்களுடைய குணாதிசயங்கள் முழுசாக தெரியாது இல்லையா? ஸோ இப்போது புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை வரப்போ பொதுவாக அங்கே இருக்கிற பெரியவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த பாருங்கள் அவங்க கோச்சிக்கிறாங்க, நான் என்னங்க தப்பு பண்ணினேன் அப்படின்னு மேல் இடத்தில் முறையிடுற மாதிரி யதார்த்தமாக காப்பாற்றப்படுவோம். நமக்கு ஒரு செக்யூரிட்டி, ஒரு கூடாரத்தில் இருக்கிற ஒரு பாதுகாப்பு நினச்சிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற மாமியாரையோ இல்லை அவங்க அண்ணியவோ, அவங்க வீட்டுக்காரோட அண்ணாவோட ஒய்ஃபு அண்ணியோ இல்லை நாத்தனாரோ யாரோ ஒருத்தர் அவங்கள நம்ம மதித்து சொல்லுவோம். நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், நம்ம மேலே நியாயம் இருக்குங்கிறனால அவங்கக்கிட்ட சொல்கிறோம், வேதனைப்பட்டு பகிர்ந்துக்கிறோம். உடனே அந்த மாதிரி தருணத்தில் அவங்க நல்லவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஏன்பா இப்படி இந்த பொண்ணு புதுசாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்குப்பா, அவன் பயந்துக்குவான்ல, அந்த மாதிரி எதுவும் நல்லது சொல்லணும். நீயும் பாருமா, நீயும் பார்த்து பண்ணுமா அப்படின்னு 2 விதத்துலேயும் சமமாக இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வீட்டு சைடு ஆளுகளை அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்காரோட சைடும் அவன் நல்லவன் தான், நீ தான் ஏதாவது தப்பு பண்ணிடுவேன் இப்படி வேணும்னே அப்போ தான் சான்ஸுன்னு அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி நம்ம புருஷனோட சப்போர்ட்டை தேடுற மாதிரி இதுவாக தேடுற தருணம் பலியாடாக்கி விட்ருவாங்க நம்மளை. உடனே மாப்பிள்ளை தேன் குதிச்ச நரி மாதிரி இன்னும் 2 சாத்து முதுகு சாத்துவாங்களா இல்லையா? இதுதானே பொதுவாக நடக்கும். இப்போ நம்ம நிறைய சீரியலு இதெல்லாம் பார்க்குறோம், நிறைய செவி வழி செய்தி, சில பேர் பேசுகிறது இல்லை இந்த பஸ்லலாம் அவங்கவுங்க கதை பேசுகிறது, இந்த பஸ் ஸ்டாண்டில் இல்லை காதில் கேட்குறதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஆளுகிட்ட ஒருபோதும் சப்போர்ட்டுன்னு போய் நிற்க வேண்டாம், நியாயம்னு கூட போய் நிற்க வேண்டாம். அவங்க அதை அநியாயம் பண்ணி அவங்க நம்மளுடைய கஷ்டத்தில் குளிர் காய்வாங்க. நம்ம பலியாடாக நம்மளை புருஷன் இன்னும் 2 சாத்துறதுல சந்தோஷப்பட்டு குளிர் காய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்திடவே கூடாது. முடிஞ்சால் நம்மளால் முடிஞ்சதுன்னா நம்ம புருஷன்கிட்ட நியாயத்தை கேட்கலாம். எதுக்குங்க என்னை திட்டுறீங்க, எதுக்குங்க என்ன அடிக்கிறீங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன், நீங்கள் பார்த்து மெல்லமாக சொல்லுங்கள், இப்போ தானேங்க எனக்கு தெரியுது, உங்களுடைய குணாதிசயங்கள்லாம் முள்ள இப்போ தானேங்க தெரியுது, பார்த்து நடந்துக்கிறேங்க, நீங்கள் தயவுசெய்து கோச்சிட்டு சொல்லாதீங்க இப்படின்னு நம்ம டைரெக்டாக டீலிங் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ பார்த்துக்குங்க, ரொம்ப ஜாக்கிரதை. ஏன்னா இந்த வடிவேலு சார் ஒரு படத்தில் நடித்தார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு பைத்தியம்னு சொல்லிட்டு பைத்தியங்கிட்ட வேறு யாரையோ பார்த்தீங்களா, அதான் அந்த பைத்தியம் நம்மளை கடிக்குதாம்மா, எல்லாரையும் கடிக்குமாம்மா அப்படின்னு எல்லாரையும் கடிக்கிற அந்த பைத்தியங்கிட்ட நல்லவன் நினச்சிட்டு வடிவேலு சார் பேசிகிட்டு இருப்பார். யாரை குற்றமாக காமிச்சிட்ருப்பாருன்னா கடி வாங்கினவனை பார்த்து. ஆனால் கடிக்கிற எல்லாரையும் கடிச்சிட்ருக்கிற ஆள்கிட்ட அவன் நியாயவாதி நினச்சி பொதுவான ஒரு நல்ல ஒரு ஆளுன்னு நினச்சி பேசிகிட்டு இருப்பார். ஸோ எந்த புத்தில் எந்த பாம்பு இருக்குன்னு தெரியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எந்த விதத்துலேயும் பாதுகாப்பான ஒரு பகுதியை நம்ம விட்டுடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எந்த விதத்துலேயும் நம்மளுடைய பாதுகாப்பை நம்ம இழந்துடாமல் பார்த்துக்கணும். பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.